ஓம் சக்தி பராசக்தி. உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணனின் பணிவான வணக்கங்கள். பக்தி நேரம். இன்னைக்கு பார்க்க போகிற ஆன்மீக தகவல், நாம் கலியுகத்திலே இப்பொழுது எல்லோரோலும் வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் நமது வாராகி. இந்த வாராகி என்பவள் யார்? வாராகியை வணங்குவதால் என்னென்ன சிறப்பான பலன்கள் நமக்கு வருகிறது, வாராகியை எப்படி நாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த பக்தி நேரத்திலே காணப்போகிறோம். பக்தர்களே, வாராகி என்பவள் சப்த கன்னிகை மாதர்களில் ஒருவர். சப்த கன்னிகைகள் உங்களுக்கு தெரியும்ல, பிராமி, மாகேஸ்வரி, சாமுண்டி, வைஷ்ணவி, இந்த மாதிரி வாராகியும் அந்த 7 சப்த கன்னியர்களிலே ஒருவராக நாம் அனைவரும் வழிபடுகிறோம். இதில் இந்த பிராமி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியுடைய அம்சம். வாராகி அன்னை லலிதா பரமேஸ்வரி. நான் சொல்கிறது யாருன்னா, இந்த உலகத்துக்கே தாயான ஆதிபராசக்தி லலிதா திரிபுர சுந்தரியின் படைத்தலைவி ஆவாள். படைத்தலைவி ஆவாள். அதே போன்று உன்மத்த பைரவருடைய மனைவியாகவும் வாராகி இருக்கிறாள் என்பது வேதங்களும் புராணங்களும் கூறுகின்றன. இந்த வாராகி என்பவள் நிலமகள் என்றும் அழைக்கப்படுகிறாள். அதாவது விவசாயம் செய்யும் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தெய்வமாக, அதே போன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், இந்த சொந்த வீடு, நிலப்பிரச்சனை, இந்த கோர்ட்டு, மனை, இது மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள்தான் வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மனுக்கு பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி திதியிலே அன்னை வாராகி படம் வைத்து வாராகியை பூஜை செய்ய நமக்கு இருக்கும் தடைகள், அதாவது வேலையில் இருக்கும் தடைகள், வெளிநாடு போகிறதுக்கிற தடைகள் எல்லாம், இவங்கெல்லாம் எப்படி தெரியுமாங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக கான்குவர் பண்ணி நமக்கு அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி பண்ணக்கூடிய சக்தி தான் இந்த வாராகி தெய்வம். இந்த வாராகிக்கு ஒரு பிரம்மாண்டமான சன்னதி நமது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்திலே நீங்கள் பார்க்கலாம். நல்ல பெரிய 5 அடிக்கு அம்பாளுடைய முகம், அந்த பன்றி முகத்தோடு அம்பாள் அற்புதமாக காட்சி தரும் வைபவம். நீங்கள் அந்த ஆஷாட நவராத்திரி என்பது வரும், அதிலே வாராகியின் நவராத்திரி ஜனவரி 30 பிப்ரவரி 7 வரைக்கும் இப்பொழுது நாம் ராஜஷாமலை நவராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த ராஜஷாமலா யார்? லலிதா திரிபுர சுந்தரியின் மற்றொரு அவதாரம், மாதங்கி, மீனாட்சி, கலைகளுக்கெல்லாம் அதிபதி. ஆகவே இந்த அற்புதமான நவராத்திரியிலே, நவராத்திரினா அது ஐப்பசி மாதம் வர நவராத்திரி வேறு. மொத்தம் 4 நவராத்திரி, வசந்த நவராத்திரி, மங்கள நவராத்திரி என்று 4 நவராத்திரி இருக்கிறது. அதிலே இது ராஜஷாமலை நவராத்திரியாக நாம் 9 இரவுகள் அன்னைக்கு ஆராதனை செய்து பூஜைகள் செய்து கொண்டாடுகிறோம். அப்பேற்பட்ட லலிதா திரிபுர சுந்தரியின் படைத்தலைவியாக இருக்கும் வாராகி பஞ்சமி திதியிலே அவளை வழிபட்டு அவளுக்குரிய ஸ்தோத்திரங்கள், அதாவது வாராகியின் மூல மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல், பீஜ மந்திரம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி வாராகிக்கு வார்த்தாளி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அதே போன்று வாராகிக்கு 108 போற்றி. வாராகி அன்னையே போற்றி போற்றி, வரம் தரும் அன்னையே போற்றி போற்றி, கனிவான தெய்வமே போற்றி போற்றி, காத்தருளும் தாயவளே போற்றி போற்றி, நிலமகளே அன்னையே போற்றி போற்றி, நிலமதை தருபவளை போற்றி போற்றி, பஞ்சமி நாயகியே போற்றி போற்றி. இந்த மாதிரி வாராகி 108 போற்றிகளை சொல்லி அம்பாளுக்கு பிடித்தமான அந்த அரளிப்பூவை வச்சுக்கோங்க, அதில் 108 மலரால் அர்ச்சனை செய்யுங்கள். நைவேத்தியம் நல்ல பாசிப்பருப்பு பாயசம், அதை படையுங்கள். வாராகி மனம் குளிர்ந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பாள்.
இதில் வாராகியினுடைய கோவில்கள் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய வந்துட்டே இருக்குது. நான் அந்த கோர்ட்டு வழக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ரொம்ப நாளாக வாய்தா வாங்கிட்டு இருக்கிற ஒரு கேஸு, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, ஆனால் இழுத்துட்டே போகுது. வாராகியை வழிபடுபவர்களுக்கு அந்த எந்த விதமான வழக்காக இருந்தாலும் அது சாதகமாக முடியும். அதற்கு ஒரு உதாரணம் சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த கோர்ட்டுக்கு முன்னாடியே வாராகி சிலை பிரதிஷ்டை பண்ணி ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மனுக்கு பக்கத்துலேயே வாராகியும் பிரதிஷ்டை பண்ணி இப்போ வாராகி கோயில் மிக சிறப்பாக அங்கே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஸ்லாம்பாக்கத்திலே பஞ்சமி நாயகியாக வாராகி தேவி கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறாள். வேலூரிலும் இருக்கிறது வாராகி ஆலயம். எங்கு பார்த்தாலும் வாராகி. இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு எங்கே பார்த்தாலும் பஞ்சமி அன்னைக்கு அவருடைய ஜம்முன்னு பிரபலமடைந்து வருகிறது. இவ்வளவு ஏன், அஸ்வாரூட வாராகின்ற ஒரு திருக்கோயில் லண்டனிலே கொவென்ட்ரி என்ற கிராமத்திலேயே அமையப் போகிறது. அஸ்வாரூட வாராகி, அஷ்டவாராகி இருக்குங்க. உன்மத்த வாராகி, லகு வாராகி, இந்த மாதிரிலாம் நிறைய வாராகி அஷ்ட வாராகி இருக்கிறது. அதாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோட்டனைக்கர் பகவதி கோயிலுக்கு போவாங்க. அதாவது சில பெண்களுக்கு வந்து அந்த புத்தி கொஞ்சம் தடம் புரண்டு ஒரு மாதிரி அவங்க வந்து பேய் பிடிச்ச மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேனான்னு தான் புத்தி பேதலத்துன்னு சொன்னேன் நான். அவர்களெல்லாம் பகவதியை வழிபடும்போது வாராகியும் சேர்த்து வழிபட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடுபடலாம். ஏன்னா எவ்வளவோ நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் நடமாடின்னு இருக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு, காற்று கருப்புலாம் சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் நம்மளை வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய மனம், நம்முடைய ஒரு புத்தி இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஸ்டேட்டில் இருக்காது. நியாயமாக சொல்லுவாங்க. அவர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ சைக்கிளுக்கு வைப்ரேஷனில் இருக்காப்பா, அவள்கிட்ட போய் பேச்சு கொடுக்கா, துரானமாக பிடிச்சி கனமனான் கத்துறான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கில். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலையில்லாத மனம், ஒரு நிலமறியாத பயம், இந்த மாதிரி உணர்வு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் எதாத்தாலும் ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ப்ளசண்ட்டாகவே இருக்க முடியாது. அதுதான் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணுற வேலை. நெகட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணுற வேலையே உங்களுடைய ஒரு நார்மலான வாழ்க்கை எப்படி ஜாலியாக சிரிச்சுட்டு நம்ம ஹியூமராக தள்ளுறோமோ, சில பேரை பாருங்களேன், எப்போ எதையோ பறி கொடுத்த மாதிரி இப்படி இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கவே மாட்டாங்க. சில பேர் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. அதாவது ₹1 கொடுத்தா தான் பேசவே செய்வாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதான ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸு, அதாவது அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அவங்களுக்குள்ள இனம் புரியா ஏதோ ஒரு பயமோ இல்லை ஏதோ ஒரு சம்திங், ஒரு அன்கம்ஃபர்டபுள் அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, தலை வலிச்சதுன்னா என்னவோ தலை பாரமாக இருக்குது, என்னன்னு சொல்ல தெரில, தலை யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய உடம்பு வந்து ஒரு சீரான நிலைமையில் இருக்காது. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒரு வழிபாடு பஞ்சமியில் திதியில், வளர்ப்பிறை பஞ்சமியில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வளர்ப்பிறை பஞ்சமியில் வாராகியை வழிபட, அதே போன்று தேய்பிறை அஷ்டமியில், அதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அடுத்தது தேய்பிறை அஷ்டமி தான் உங்களுக்கு பைரவருடைய வழிபாடு. இவங்கெல்லாம் பெரிய பெரிய உபாசனா தெய்வங்கள். உபாசனா தெய்வங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்போ வாராகி மூல மந்திரத்தை வந்து நான் 21 வாட்டி சொல்ல, வாராகியுடைய பீஜாட்சர கவசம், வாராகியுடைய கவசம், வாராகியுடைய அஷ்டோத்திரம், இது ஃபுல்லாக நம்ம சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வாழ்க்கையிலே அத்தனை சக்தி மிகுந்ததாக நமக்கு கண்கூடாக பார்க்கலாம். அதுதான் இந்த வாராகி தேவியின் மகத்துவம். இதை விட ஒரு பெரிய மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க. பஞ்சமியில் வந்து வாராகியை நினச்சி 11 வாரம் பூஜை பண்ணவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு அப்படி அமைஞ்சிருக்கு. சத்தியம். எவ்வளோ பேருக்கு புத்திரபாகியம் தடை, திருமண தடை, அதாவது எப்படி சொல்கிறது அதை, அதாவது நான் சொன்ன அந்த பித்ருக்கள் கனெக்ஷன் தான் இது. இந்த கர்மாக்களை எல்லாம் விரட்டி அடிக்கும் ஆற்றலை தருபவள் தான் நம்முடைய வாராகி, இந்த பைரவர், பிரத்யங்கிரா. ஏனென்றால் இந்த தெய்வங்களின் பேசிக் ஒரு ஸ்டாண்டர்டு இது என்ன தெரியுமா, பகைவனுக்கும் அபயம் தரேன்,
அதாவது நீ கெட்டவனாக இருந்தாலும் என்னை நம்பி ஓடி விட்டனா நான் காப்பாற்றுறேன், அதுக்காக அதர்மம் பண்ணிட்டு வந்தால் காப்பாற்ற அப்படி அர்த்தம் கிடையாது. பகைவனுக்கும் அருளும் தெய்வம், அதாவது நம்ம திருத்தி நமக்கு மோட்சம் கொடுக்கும் தெய்வம்தான் இந்த தெய்வங்கள். வாராகி, பிரத்யங்கிரா, சூர்ணி துர்க்கை, சக்கரத்தாழ்வார், ஹயக்ரீவர், எப்படி இதெல்லாம் பாருங்கள். அதாவது லலிதா திரிபுர சுந்தரி அன்னை ஆதிபராசக்தியின் படைத்தலைவியாக இருந்து வாராகி என்பவள் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து பஞ்சமி நாளிலே அவளை பணிவுடன் வேண்ட இறைவனை வணங்கும்போது இந்த நான் என்ற ஆணவம், இந்த அகந்தை, இந்த அலைப்பாயும் மனது, இது எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்க. முழுக்க முழுக்க சரணாகதி தத்துவம். அதாவது எந்த தெய்வத்தை நாம் வழிபடுகிறோமோ அந்த தெய்வத்திடம் நம்மை முழுமையாக தர வேண்டும். அப்படி அப்படி உண்மையாக அடைக்கலம் அவள் பாதத்தில் சென்றுவிட, அவளுடைய திருவடியை பற்றிவிட நிச்சயம் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். இதுதான் அன்னை வாராகியின் சக்தி. அதோடு மட்டுமல்ல, வாராகியை வழிபடுவது மூலம் உன்மத்த பைரவரின் அருளையும் நாம் பெறலாம். உன்மத்த பைரவர் வாராகி கல்யாணம் நிறைய இடத்துல நடக்கிறது. இப்போது திருக்கல்யாணம் உன்மத்த பைரவரின் மனைவியாக அன்னை வாராகி இருக்கிறாள் என்பது ஐதீகம். இன்னொன்று ஒரு விஷயம் தெரியுமா, வாராகி கொண்டு சுப்பிரபாதமே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா இரவெல்லாம் கண்விழித்து நமக்காக ரவுண்ட் த கிளாக் அன்னை அருள்கிறாள் என்ற அர்த்தத்திலே அந்த அம்பாளுக்கு சுப்பிரபாதமே கிடையாது. நம்ம தெய்வத்துக்கு அப்போ ஐயப்பனாக இருக்கட்டும், வெங்கடாதிபதியாக இருக்கும், நைட்டை கதவை சாத்திட்டு மறுநாள் காலையில் சுப்பிரபாதம் பாடி எழுப்புகிறோம். வாராகிக்கு அது போன்ற ஒரு வழக்கம் கிடையாது. ஏனென்றால் 24 மணி நேரம் அந்த அம்மன் நமக்காக கண்விழித்து நம்மை காக்கிறாள் என்று அர்த்தம். தீய சக்திகளிடமிருந்து நம்மை காப்பாற்றுகிறாள், காத்து கருப்பை விரட்டி நமக்கு மோட்சம் தருகிறாள், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியை தருகிறாள் அன்னை வாராகி. இப்பேற்பட்ட அன்னை வாராகியை பஞ்சமி நாளிலே வளர்பிறை பஞ்சமியில் வழிபட, அதுவும் பஞ்சமி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஜாக்பாட். அப்பேற்பட்ட ஒரு நன்மைகள் நடக்கும் வாராகியை வழிபட்டால். இருகுடை கோமளம் தாழ் புஷ்பராகம், 2 கண்ணும் நகம் கூர்மணி வைரம், திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்தவல்லி, மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே என்று வாராகி மாலையிலே முதல் ஸ்லோகம் அது. இருகுடை கோமளம் தாழ் புஷ்பராகம், 2 கண்ணும் நகம் கூர் வைரம், திருநகை முத்துக்கனிவாய் பவளம் சிறந்தவல்லி, பச்சை நாமம் மரகதமேனியும் மாணிக்கமே. அன்னை வாராகி தன்னுடைய மரகத மேனியினால் நமக்கு அருளை வாரி, இந்த வாராகி மாலையின் முதல் ஸ்லோகத்தை மொத்தம் 32 இருக்குங்க. பஞ்சமி அன்னைக்கு முடிஞ்சால் வாராகி மாலை முழுதும் படிங்க, அவ்வளோ விசேஷம். அதில் தான் அந்த ஏற்கலப்பை அன்னை வைத்திருப்பாளா சொன்னல, விவசாயம் நிலம் பாதுகாக்க, விவசாய நிலத்திலே நல்ல ஒரு விளைச்சல் அமோகமாக அமைய. தஞ்சாவூரில் அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, தஞ்சையில் இருக்கும் அனைத்து விவசாயிகள், அந்த தஞ்சை, திருச்சி, காவேரி யாரெல்லாம் நிலப்பரப்பில் தன்னுடைய தொழிலை செய்கிறார்களோ நீங்கள் எல்லோரும் வாராகி வழிபடுங்கள். ஏனென்றால் அன்னை ஏற்கலப்பை வைத்து, ஒரு கையிலே ஏற்கலப்பை வைத்து தான் நமக்கெல்லாம் விவசாயத்தை காக்கிறாள். விவசாயத்தை காக்கும் அன்னை, பூமியை காக்கும் அன்னை. இப்பேற்பட்ட அன்னையின் திருவுருப்படத்திற்கு நாம் பூஜை செய்து அத்தனை வெற்றிகளையும் வாழ்க்கையில் காண வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த வாராகி இன்னொரு மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டுள்ள. எப்படின்னா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ரூட் ஒன்று இருக்குது தெரியுமா. நீங்கள் இப்போ ஆஃபீஸில் போகிறோம், சார் நான் ஆர்பிஓவை பார்க்கணும். ஆர்பிஓவை பார்க்கணுன்னா என்ன பண்ணோம், முதல்ல அங்கே லெஃப்ட்டில் ஒரு கிளர்க்கு பாருங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் பிஏ டு ஆர்பிஓ உங்கள்கிட்ட கூப்பிட்டு போவார். அப்புறம் நீங்கள் ஆர்பிஓ மீட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அன்னை லலிதா திரிபுர சுந்தரியின் அருளை பெற வாராகி மூலமாக நீங்கள் வாராகி
பூஜை செய்து மெல்ல மெல்ல அப்படியே ராஜஷாமலை வாராகி அப்படின்னு கடைசியாக அன்னை லலிதா திரிபுர சுந்தரியை நீங்கள் முக்தி அடையலாம். அன்னை ஆதிபராசக்தி உலகுக்கே தாயுமானவள். அப்பேற்பட்ட தாயின் படைத்தலைவியாக இருப்பவள் தான் நமது அன்னை வாராகி. அன்னை வாராகி இத்தனை அருளோடும் பிரசத்தியோடும் தமிழகத்தில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் கோவில் கொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறாள். ஆகவே நேயர்களே, பிரம்மாண்ட புராணத்தில் கூறியது போல அன்னை வாராகியை நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு அபாரமான தைரியம், மனோதைரியம், நீங்கா மன நிம்மதி, இதெல்லாம் நமக்கு செல்வம், தங்குத்தடையின்றி, வறுமை, தரித்திரம் இதெல்லாம் போக கர்ம வினைகளை பொசுக்கும் ஒரு காரணியாக அன்னை வாராகி விளங்குகிறாள். அதுதான் அந்த ஒரு மிகப்பெரிய தாத்பரியம். வாராகி தேவி பன்றி முகத்துடன் இருந்து என்ன ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம், பன்றி முகம் பூமியை சுத்தம் செய்யும் ஒரு ஜீவனாக கருதப்படுகிறது. பன்னின்னு கூட நம்ம யாரையும் திட்டக்கூடாதுங்க. வராகமூர்த்தி, வராகம் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை காத்தார், நம்முடைய பூமியை காத்தார். இரண்யாக்ஷன் பூமியை கவர்ந்து சென்ற பொழுது வராக அவதாரம் எடுத்து, அதே போன்ற வராக அவதாரம் எடுத்து அடிமுடி காண அண்ணாமலை சிவபெருமானின் திருவடியை தீண்டி சிவபெருமானின் திருமுடியை கண்டவர். வராக அவதாரம் எடுத்து தான் அதை செய்தார். அப்பேற்பட்ட வராக முகத்துடன் நமக்கெல்லாம் அருள்பாலிக்கும் அன்னை வாராகி இத்தனை சக்திகளை கொண்டு நம்மை எல்லாம் காக்கின்றாள். தங்கு தடையின்றி நமக்கு எல்லா காரியங்களும் வாழ்க்கையில் நடைபெற இந்த வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்ன பாருங்கள், இந்து மத சனாதன தர்மத்திலே இத்தனை வழிபாடுகளும் சொல்லப்பட்டிருக்கின்ற காரணம் வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான். சக்சஸ் இஸ் த கீ. வெற்றி என்பதுதான் சாவி. பூட்டு ப்ராப்ளம். ஸோ இந்த பூட்டை உடைச்சிட்டோன்னா சக்ஸஸ் என்ற கீ மூலமாக யுவர் லைஃப் வில் பி இன் லைட். வாழ்க்கை பிரகாசமாகட்டும். இந்த இடர்கள் களைந்து ஒளி பெற்று வெற்றி என்ற சாவி மூலம் நாம் அந்த பூட்டை உடைத்து வாழ்க்கையிலே சிறந்த நிலையை அடைய இந்த வழிபாடுகளெல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றன. இந்த மாதிரி ஸ்பெஷல் பிரார்த்தனை பண்ணுற நாட்களிலே விரதம் இருந்து அனுஷ்டிப்பதன் மூலம் அத்தனை நல்லதுகள் நடக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரலாகவே இப்போ ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 வாரம் 11 வாரம் நீங்கள் எந்த குருஜிக்கிட்ட போனாலுங்க ஒரு பரிகாரம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 7 வாரம் பண்ணுங்கள், 11 வாரம் பண்ணுங்கள், 18 வாரம் பண்ணுங்கள், இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் பொழுது விரதம் இருக்கும் நாட்களில் புலால் உணவு மட்டும் அவாய்ட் பண்ணுறதில்ல. அன்றைக்கி நீங்கள் சாப்பாடே குறைக்கணும். அதாவது ஒரு பொழுது சாப்பிடுங்க. நைட்டு தூங்க போகும்போது ஒரு டம்ளர் பால் 2 பழம் சாப்பிட்டு படுங்க. ஏன்னா நம்மை வருத்தி கொண்டு இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது முழுமையாக அந்த விரதத்தின் பலனை நாம் அனுபவிக்க முடியும். அதற்காகத்தான் இத்தனை வழிபாடுகளும் இத்தனை ஒரு அதே வயிறு முட்டை சாப்பிட்டு பிரார்த்தனை பண்ணான்னு சொல்லி தூக்கம் வந்துடும். அதனால தான் உபவாசம் இருந்து தெய்வத்தை வழிபடுறோன்றது. ஏன்னா அந்த பசியில் நம்ம கடவுளை வழிபடும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்ம உடம்பில் இருக்கும் அந்த உஷ்ணம் இருக்குது பார்த்திங்களா, அதை பக்தியாக மாதிரி தீப்பொறி மாதிரி நமக்குள் கொழுந்து விட்டு எரியும் அந்த பக்தி. ஸோ அந்த உண்மையான பக்தி இறைவனிடம் போய் சேரும் பொழுது நம்முடைய பிரார்த்தனைகளும் எளிதில் நிறைவேறும் என்பதற்காகத்தான் உபவாசம் இருந்து பூஜை பரிகாரங்களை செய்வதல் நல்லது என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ அதேமாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் இப்போ இந்த மாதிரி வாராகி பிரத்யங்கிரா இவங்களாம் வீட்டில் சிலை வச்சுக்கலாமா சார், பூஜை பண்ணலாமான்னு. சிலை எந்த சிலையுமே
கடவுள் வழிபாடு வீட்டிலே என்பது இந்த சைஸில் தான் இருக்கணும். இல்லைனா உங்கள் உள்ளங்கை சைஸ் இது வரைக்கும் தான். ஏனென்றால் இந்த சைஸுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதற்குண்டான நெய்வேத்தியங்கள், இறைவனுக்கு படைக்கப்படும் படையல்கள் பெரிதாக இருக்க வேண்டும். அது நம்மளால் முடியாது. ஆகவே இந்த சைஸ் விக்கிரகத்தை வீட்டில் வச்சு முறையாக பூஜை செய்யுங்க. ஏன்னா இதை விட பெருசு பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணணும், நித்திய பூஜைகள்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணணும். ஏன்னா அந்த விக்கிரகத்தை வந்து பட்டினி போடக்கூடாது, அது மகா பாவம். அதேமாதிரி கூடுமான வரையில் இந்த மாதிரி உபாசனா தெய்வங்கள் விக்கிரகங்களை வீட்டில் வைப்பதை விட அவருடைய சிறு படத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள். அது இன்னும் நல்லது. எவ்வளோ குட்டி படம் இருக்கும், இந்த சைஸில் படம் கூட இந்த சைஸில் வச்சு பூஜை பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ விநாயகர் பெருமான்லாம் பார்த்திங்கன்னா நோக்கியா ஃபோன் மாதிரி, எப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி, எல்லோருக்கும் அருளும் தெய்வம். ஆனால் இந்த வாராகி, இந்த பிரத்யங்கிரா, இந்த சக்கரத்தாழ்வார் இவர்களெல்லாம் உபாசனா தெய்வங்கள். ரொம்ப சிரத்தையாக நேமத்தோடு பூஜை செய்யணும், இல்லைனா நம்மளே திருப்பி அடிச்சிடும். அது இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸு பல மடங்கு நம்மளை இது பண்ணும். தெய்வம் நம்மளை தண்டிக்காது, ஆனால் அந்த தெய்வத்துக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டும். அதற்குண்டான வழிபாட்டு முறைகளை சரியாக பின்பற்றி அதன் அருளை பெற வேண்டும், இல்லைனா அதை பூஜை பண்ணக்கூடாது. ஆகவே வாராகியை வழிபடுங்கள் நேயர்களே. பஞ்சமி திதியிலே வளர்ப்பிறை பஞ்சமி என்று வாராகியை வழிபட்டு வாழ்க்கையின் உன்னதமான உச்ச நிலையை நாம் எல்லோரும் அடைய வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக்கொண்டு மீண்டும் ஒரு அருமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் வீரமணி கண்ணன்.